பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்கவே. நம் இந்தியா 16ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளில் உலக உற்பத்தியில் 25% இந்தியாவை உற்பத்தி செய்து நாடுகளுக்கு முன்னோடியாக இருந்தது. செல்வ செழிப்பில் அதிகமாக இருந்தது. அதனால்தான் நம் முண்டாசு கவிஞன் பாரதியார் பாடினான், இனிய வயல்கள் நெடிய புயல்கள் பொழில்கள் எம்பெரும் நாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கில் இன்றி தரும் நாடு, பாரத சமுதாயம் வாழ்கவே. வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. இந்தியாவில் உள்ள வளங்களை கண்டு அப்பொழுதிருந்த அனைவரும் இந்தியாவை ஒரு தங்கப்பறவை, அதாவது கோல்டன் பேர்ட் என்று அழைத்தார்கள். அவ்வளவு வளங்கள் இந்தியாவில் இருந்தது. 16ஆம் நூற்றாண்டின் கடைசியில் முகலாய மன்னர்கள் ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஜலாலுதீன் முகமது அக்பர் என்ற மன்னர் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் பேரரசர்களில் ஒருவர். அதே சமயம் மறுபுறம் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான பிரிட்டன் நாடு உள்நாட்டு போரால் மிகவும் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பிரிட்டன் விவசாயத்தை சார்ந்த நாடாக இருந்தது. பிரிட்டன் விவசாயத்தை சார்ந்த நாடாக இருந்த போதும் அது உலக உற்பத்தியில் 3% மட்டுமே உற்பத்தி செய்து பின்தங்கி இருந்தது. அப்பொழுது இங்கிலாந்தை முதலாம் எலிசபெத் மகாராணி அவர்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். மறுபுறம் ஐரோப்பாவின் வல்லரசுகளான போர்ச்சுகலும் ஸ்பெயினும் உற்பத்தியில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி முன்னேறி சென்றது. ஆனால் பிரிட்டன் வியாபாரம் என்ற போர்வையில் கடல் கொள்ளையராக போர்ச்சுகலையும் ஸ்பெயினையும் கொள்ளையடித்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பெரும் வணிகரான லார்ட் பிக்ஸ் என்பவர் பிரிட்டனை சேர்ந்த பெரிய வியாபாரி, பல்நாட்டு வியாபாரி, இந்தியாவின் வளங்களையும் இந்தியாவை பற்றியும் நன்கு அறிந்திருந்தார். லார்ட் பிக்ஸ் இந்தியாவை பற்றி நன்கு அறிந்திருந்ததை மூலம் பிரிட்டனை சேர்ந்த இன்னொரு பெரிய வணிகர் ஜேம்ஸ் லாங்ஸ்டன் என்பவர் இந்தியாவிற்கு 200க்கும் மேற்பட்ட வல்லமை மிக்க தொழில்முறை முனைவோர்களோடு இந்தியா வர திட்டமிட்டார். 1600 ஜேம்ஸ் லாங்ஸ்டன் கிழக்கிந்திய கம்பெனியை ஆரம்பித்தார். 1608ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியை சேர்ந்த வில்லியம் ஹாக்கின்ஸ் என்பவர் ஹெக்டர் என்ற கப்பல் மூலம் இந்தியாவின் சூரத் துறைமுகத்திற்கு வந்தடைந்து கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா வந்துள்ளதை அறிவித்தார். இந்தியாவை விட 20 மடங்கு சிறிய நாடும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த நாடுமான பிரிட்டன் அந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை ஆளப்போகிறது என்று யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. 1707ஆம் ஆண்டு டெல்லியை முகலாய மன்னர் அவுரங்கசீப் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்.
அவுரங்கசீப் மறைவுக்கு பின்பு இந்திய பிராந்தியத்தை சேர்ந்த மன்னர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு ஒற்றுமை இன்றி இருந்தனர். இந்த ஒற்றுமை இல்லாமையை கண்ட கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை கைப்பற்றி அடிமைப்படுத்தியது. இந்தியா ஆங்கிலேயர்களுக்கு அடிமையானது. ஆங்கிலேயர்களுக்கு அடிமையான இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் சொல்லனா துயரத்தை அடைந்தார்கள், மிகவும் கஷ்டப்பட்டார்கள். இதை கண்டு வெகுண்டு எழுந்த தலைவர்கள், சுதந்திரம் எங்களது பிறப்புரிமை, நாங்கள் அதை அடைந்தே தீருவோம் என்று வீர முழக்கமிட்டு இந்திய சுதந்திர போராட்டத்தை முன்னிறுத்தினர். 1800ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய சுதந்திர போராட்டம் 1947 வரை நீடித்தது. 1950ஆம் ஆண்டு இந்தியா குடியரசு நாடானது. காந்தியடிகள், நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், பகத்சிங், உத்தம் சிங், தாதா நவ்ரோஜி, ராணி லட்சுமிபாய் போன்ற எண்ணற்ற தலைவர்கள் தங்கள் வாழ்நாளையே இந்திய சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்தார்கள். நமது காந்தியடிகள் ஆங்கிலேயரின் படை வல்லமையை கண்டு அவர்களை படை மூலம் ஜெயிப்பது கடினம் என்பதை உணர்ந்து கொண்டார். அதனால் சத்தியாகிரகம் என்ற அறப்போராட்டத்தை தொடங்கினார். சத்தியாகிரகம் என்ற அறப்போராட்டத்தில் வெள்ளையனே வெளியேறு, உப்பு சத்தியாகிரகம், அந்நிய துணி பகிஷ்கரிப்பு ஆகிய போராட்டங்கள் மூலம் இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடித்தது. இதற்கு பயந்து அஞ்சிய ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு 1947ஆம் வருடம் ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரத்தை அளித்தார்கள். எங்கும் சுதந்திரம் என்பதை பேச்சு, எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு என்று ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அனைவரும் மகிழ்ந்தனர். இவ்வளவு அறுபாடுபட்டு நம் தலைவர்கள் வாங்கி தந்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் பேணி காப்பது நமது கடமையாகும். அதுவும் என் அருமை மாணவ மாணவிகளே, இந்த இந்தியாவின் எதிர்காலம் உங்களது கையில் உள்ளது. மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். வாழ்க்கையில் ஜெயித்து விடுங்கள். வாழ்க்கையில் ஜெயித்தால் நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். வாழ்க்கையில் தோற்றுவிட்டால் பிறர் சொல்லுகிறபடிதான் நீங்கள் வாழ வேண்டும். ஆகவே வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு நன்கு படிக்க வேண்டும், நல்ல பதவிக்கு வர வேண்டும். ஆகவே மாணவ மாணவிகளை ஜெயித்து விடுங்கள். இப்பொழுது வாழ்க்கையின் ரகசியம் ஜெயிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்ப வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான டெக்னிக் நான் சொல்றேன். இப்ப உங்க கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான் ஒரு பையன், 100க்கு 98 வாங்குறான். 98 வாங்கினா டீச்சர் என்ன பண்ணுவாங்க, 98ன்னு போட்டு அது சதவீதம் போட்டு ரவுண்டு ரெட்டிங்ல ரவுண்டு போட்டு வெரி குட்னு போட்டு ஸ்மைலி போட்டு கூப்பிட்டு வந்தா மார்க் வாங்கியிருக்கான் பாருங்கன்னு காமிச்சு அந்த பேப்பரை பையன்கிட்ட கொடுக்கலாம். நீங்க எத்தனை மார்க் வாங்குவீங்க? 30ஆ? 40 மார்க்கா? சிரிச்சது எவ்வளவு? சரி, ஏதோ ஒரு மார்க் வாங்குற. நீ என்ன பண்ற, அந்த பேப்பரை மார்க் வாங்கலாம் பாத்தியா, அவன் பேப்பரை நீ வாங்கி அப்படியே போட்டோகிராபிக் மெமரியில வந்து அதை அப்படியே ஒரு மூளையில படம் முடி. அந்த 98, அந்த வெரி குட், ரவுண்டு, சதவீதம், ஸ்மைலி அப்படியே மெமரி வந்து அப்படியே ஏத்திக்கிட்டு அடுத்து நீ என்ன பண்ற, அந்த 98 மார்க் 90 மார்க் வாங்கணும்னு டார்கெட் இலக்க வந்து நீ நிர்ணயிக்காத. அடுத்து நீ என்ன நினைக்கிற, நம்மளும் 50 மார்க் வாங்கணும், 50 மார்க் வாங்கி நம்மளும் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்க தீர்மானி. அதாவது முடியாது, இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவுமே இல்லை. ஒரு பையன் 90 மார்க் எடுக்கிற பையன் எடுக்கிறான் இல்லையா, அப்படிங்கிறப்ப ஒன்னாலையும் எடுக்க முடியாது. அந்த முயற்சிக்கு எது எது இடையூறா இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிடணும். லட்சியத்தோட படிக்கணும். இப்ப லட்சியத்தோட படிக்கிற அந்த பரிசையில நீ என்ன 52 மார்க் வாங்க, 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு 52 மார்க் வந்து வாங்கிட்ட. அப்ப மார்க் வாங்கின 96 வாங்குறான். ஆனா இப்பயும் அவன் தான் மார்க். ஆனா அவன் 96, நீ 52. அவனை விட நீ 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு. இப்ப டெக்னிக்கலா நீ என்ன பண்ற, மார்க் எடுக்கிறவன் வந்து நீ ஜெயிச்சுக்கிட்டு போற. இதே மாதிரி அடுத்த காலாண்டுல நீ என்ன நினைக்கணும், 70 மார்க் ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். அடுத்து அரையாண்டுல 80 மார்க், முழு ஆண்டுல 90 மார்க். இப்படி பிக்ஸ் பண்ணி பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு முயற்சி செஞ்சு படிச்சா உழைப்பில் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு இருக்காரு. அப்ப முயற்சி செஞ்சா இந்த உலகத்துல அடைய முடியாத
இலக்கு வந்து எதுவுமே கிடையாது. அதனால முயற்சி செஞ்சு படிங்க, நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற குறிக்கோளோட படிங்க. அடுத்து வள்ளுவர் என்ன சொல்றார்? செய் நன்றி. செய் நன்றின்னு என்ன? நீ உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வீங்க, உதவி செய்ய அவன் உனக்கு உதவி செஞ்சிருப்பான், நீ அவனுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, அது வந்து செய் நன்றி. வள்ளுவர் செய் நன்றியில ஒரு பாடல் சொல்றாரு, என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த பாட்டுல குரல்ல வந்து அந்த ரகசியத்தை கடைசி வரையில் வைக்கிற மகற்கு. மகற்குனா யாரு? பிள்ளைங்க. அது ஆம்பளை பையனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி. உங்க அப்பா அம்மா வந்து, உங்க தாய் தாப்பன் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு, நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைய படக்கூடாது, அவங்க வாழ்க்கையை நல்லா படிச்சு நல்லா முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட காமிக்காம அவங்க கஷ்டப்பட்டு உங்களை முன்னேற்றிட்டாங்க இல்லையா, அந்த நன்றியை வந்து நீங்க என்னைக்குமே வந்து மறக்க கூடாது. பெற்றோர் செய்த உதவிய என்னன்றி கொன்றாருக்கு உய்வில்தான், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க பெற்றோருக்கு செய்த அவங்க செஞ்ச நன்றியை நீங்க மறந்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து இங்க உய்யவே முடியாது. அதனால ஒவ்வொருவரும் பெற்றோரை வந்து அந்த முயற்சிக்கு எது எது இடையூறா இருக்கிறதோ அது எல்லாத்தையும் தூக்கி தூர எரிஞ்சிடணும். லட்சியத்தோட படிக்கணும். இப்ப லட்சியத்தோட படிக்கிற அந்த பரிசையில நீ என்ன 52 மார்க் வாங்க, 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு 52 மார்க் வந்து வாங்கிட்ட. அப்ப முதல் மார்க் வாங்கின 96 வாங்குறான். ஆனா இப்ப அவன் தான் முதல் மார்க். ஆனா அவன் 96, நீ 52. அவனை விட நீ 2 ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு. இப்ப டெக்னிக்கலா நீ என்ன பண்ற? முதல் மார்க் எடுக்கிறவன் வந்து நீ ஜெயிச்சுக்கிட்டு போற. இதே மாதிரி அடுத்த காலாண்டுல நீ என்ன நினைக்கணும்? 70 மார்க் உங்களுடைய டார்கெட் பிக்ஸ் பண்ணணும். அடுத்து அரையாண்டுல 80 மார்க், முழு ஆண்டுல 90 மார்க். இப்படி பிக்ஸ் பண்ணி பசி நோக்கா கண் துஞ்சா எவ்வளவு தீமையும் மேற்கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அப்படின்னு முயற்சி செஞ்சு படிச்சா உழைப்பில் வாரா உறுதிகள் உழவோ அப்படின்னு இருக்காங்க. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு இருக்காரு. அப்ப முயற்சி செஞ்சா இந்த உலகத்துல அடைய முடியாத இலக்கு வந்து எதுவுமே கிடையாது. அதனால முயற்சி செஞ்சு படிங்க, நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற குறிக்கோளோட படிங்க. அடுத்து வள்ளுவர் என்ன சொல்றார்? செய் நன்றி. செய் நன்றின்னு என்ன? நீ உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வீங்க, உதவி செய்ய அவன் உனக்கு உதவி செஞ்சிருப்பான், நீ அவனுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, அது வந்து செய் நன்றி. வள்ளுவர் செய் நன்றியில ஒரு பாடல் சொல்றாரு, என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அந்த பாட்டுல குரல்ல வந்து அந்த ரகசியத்தை கடைசி வரையில் வைக்கிற மகற்கு. மகற்குனா யாரு? பிள்ளைங்க. அது ஆம்பளை பையனாலும் சரி, பொம்பளை பிள்ளைனாலும் சரி. உங்க அப்பா அம்மா வந்து, உங்க தாய் தாப்பன் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு, நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளைய படக்கூடாது, அவங்க வாழ்க்கையை நல்லா படிச்சு நல்லா முன்னேறி நல்ல நிலைமைக்கு வரணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தை உங்ககிட்ட காமிக்காம அவங்க கஷ்டப்பட்டு உங்களை முன்னேற்றிட்டாங்க இல்லையா, அந்த நன்றியை வந்து நீங்க என்னைக்குமே வந்து மறக்க கூடாது. பெற்றோர் செய்த உதவிய என்னன்றி கொன்றாருக்கு உய்வில்தான், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க பெற்றோருக்கு செய்த அவங்க செஞ்ச நன்றியை நீங்க மறந்தீங்கன்னா இந்த உலகத்திலிருந்து இங்க உய்யவே முடியாது. அதனால ஒவ்வொருவரும் பெற்றோரை வந்து தெய்வத்துக்கு மேல மதிச்சு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறத இந்த நாளில எல்லாரும் நீங்க சபதம் எடுத்துக்கீங்க. அடுத்து, ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். இப்ப நீங்க குழந்தைய பிறந்திருக்கிறப்ப வந்து நீங்க பிறந்த பின்னாடி அந்த குழந்தைய கொண்டாந்து அந்த தாய்க்கு காமிப்பாங்க. அப்பதான் அந்த உலகத்திலே ஒரு தாய் எவ்வளவு சந்தோஷப்படுவானா, தான் பெற்ற குழந்தைய முத பாக்குறப்ப வந்து அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு ஈடு வந்து எதுவுமே கிடையாது. ஆனா அதை விட சந்தோஷம் ஒண்ணு என்னன்னா, தன் மகனை சான்றோர் என கேட்கும் தாய். உங்க அம்மா வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு உங்க தலைமை ஆசிரியரோ தாளாரோ உதவி ஆசிரியரோ உங்க வகுப்பு ஆசிரியரோ உங்க பையன் நல்ல பையனா இருக்கான், நல்லா படிக்கிறான், அவன் வாழ்க்கையில முன்னேறுவான், நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படின்னு பாராட்டாங்க பாத்தியா, என் பையன் உங்க பையன் சான்றோர் அப்படி சொல்றாங்க பாத்தியா, அதை கேட்கிற சந்தோஷம் நீங்க பிறந்தப்போ உங்களை பார்த்த பிறகு சந்தோஷத்தை விட உங்க தாய் வந்து அதிகமா சந்தோஷப்படுவாங்க. அதனால ஒவ்வொரு மாணவ மாணவிகளே அந்த சந்தோஷத்தை நீங்க உங்களுடைய தாயாருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து, தந்தை மான்காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளு எனும் சொல். ஒரு பையனோ அவங்க அப்பா
அப்பாவுக்கு என்ன பெருமை தேடி கொடுக்கணும்னா, இப்படி ஒரு பையனையோ பொம்பளை பிள்ளையோ பெற்றதுக்கு அவங்க அப்பா என்ன தவம் பண்ணாரோ, முன் ஜென்மத்துல என்ன தவம் பண்ணாரோ, இப்படி ஒரு நல்ல பிள்ளை, நல்ல படிக்கிற பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை, நல்ல பண்பான பிள்ளை அவங்க பெற்றிருக்காங்கன்னு எல்லாரும் பாராட்டும் படிக்கு உங்க அப்பாவுக்கு நீங்க மாணவனோ மாணவியோ அந்த நல்ல பெயரை நீங்க எடுத்து கொடுக்கணும். இப்ப மாதா, பிதா, குரு, தெய்வம் வரிசையில் வச்சிருக்காங்க. மாதா சொல்லியாச்சு, பிதா, அடுத்து குரு. குரு யாரு? குருனா யாரு? உங்களை சொல்லிதான் வாசிக்கு வெரி குட். அப்ப ஆசிரியர் தெய்வத்துக்கு சமமானவங்க. அதனாலதான் வரிசையிலே மாதா, பிதா, குரு, தெய்வம், தெய்வத்து பக்கத்துல 6 குரு வச்சிருக்காங்க. இப்ப அம்மா அப்பா உங்களை பெத்தவங்க, அவங்க உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. ஆனா ஆசிரியர் என்ன பண்றாங்க, உங்க வாழ்க்கையில நீங்க அவங்க கற்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அதை எல்லாத்தையும் உங்களுக்கு பாடம் புகட்டி இந்த வாழ்க்கையில ஜெயிச்சு நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல பதவிக்கு வரணும், நல்லா சம்பாதிக்கணும்னு அவங்க கஷ்டப்பட்டு உங்களை ஏற்றி விடக்கூடிய ஒரு ஏணியாக ஆசிரியர் இருக்கிறாங்க. அதனால தெய்வத்துக்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு முக்கியத்துவம் உங்க ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். இப்ப அம்மா அப்பா திட்டினா கூட அது பழிக்காது. ஆனா ஒரு ஆசிரியர் மன கஷ்டப்பட்டு உங்களை திட்டாருன்னா அது பழிச்சிடும். அதனால யாருமே ஆசிரியர்கிட்ட திட்டே வாங்கக்கூடாது. அவர்கிட்ட நீங்க எல்லாரும் நல்ல பேர் வாங்குற மாதிரி நல்லா படிக்கணும், நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளா இருக்கணும். இப்ப என் பையன் +2 படிச்சுட்டு இருந்தான். +2 படிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் நல்லா படிப்பான். ஆனா பிசிக்ஸ் வாத்தியார் ஒரு நாள் அவன் சரியா எழுதலைன்னு கிளாஸ்ல வச்சு அவனை திட்டாரு. திட்ட உடனே அவன் என்ன நினைச்சிருக்கான், இவரை ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அவன் அடுத்த நாள் கிளாஸுக்கு வரப்ப ஸ்டெப்ஸ்ல சோப் சொல்யூஷனை ஊற்றி விட்டு அவரை வளைக்கி விட்டு கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை என்ன அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கான். அவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான், நேரா போய் சார்ட்ட சொல்லிட்டான், இந்த மாதிரி கிஷோர் இப்படி நீங்க திட்டினதுக்கு சோப் சொல்யூஷனை ஊற்றி உங்களை கீழே வைக்க போறாரு அப்படின்னு. அது வாத்தியார் சுதாரிச்சுட்டான். அடுத்த நாள் இவன் அதே மாதிரி ஊத்திருக்கான். ஆனா வாத்தியார் சுதாரி பார்த்ததுனால அவர் வெளியில நேரா அவனை கூட்டிட்டு ஹெட்மாஸ்டர் போயிட்டாரு. ஹெட்மாஸ்டர் எனக்கு போன் பண்றாங்க. நான் போறப்ப இந்த மாதிரி சொல்றாங்க, என் பையனை பற்றிய குற்றச்சாட்டை சொல்றாங்க. என் பையன் எப்படி இருக்கான், இந்த பிறந்த குழந்தைகள் துணியில டவல்ல சுத்தி கொண்டாந்து கையில கொடுக்குறப்ப பாவம் போல பார்த்து நிற்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கான். உடனே நான் என் ஆசிரியர்கிட்ட தலைமை ஆசிரியர்கிட்டையும் என் பையன் தெரியாம பண்ணிட்டான், மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தலைமை ஆசிரியரும் மன்னிப்பு கொடுத்து அவனை கிளாஸ்ல சேர்த்துக்கிட்டாங்க. 2 வருஷம் கழிச்சு அவன் சென்னையில காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான். நான் பைக்ல போறப்ப ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். விழுந்து எனக்கு கை உடஞ்சு போச்சு, ஆஸ்பத்திரியில இருக்கு. அப்ப என் பையன் பார்க்க வரான். எப்படிப்பா? அப்ப அவன் ஆசிரியர் பத்திய அந்த கெட்ட எண்ணத்தை அவன் மனசுல இருந்து வேரோட அறுக்கணும்னு நான் சொல்றேன். நீ உன்னுடைய பிசிக்ஸ் வாத்தியார் சிவகுமார் சாருக்கு ஊத்துற சோப்புனர இப்ப என்னைய வலிக்கிட்டு வச்சிருச்சு, நான் கை உடஞ்சு போச்சு அப்படின்னு. அப்ப அவன் புரிஞ்சுக்கிட்டான் தான் தப்ப. நேரா போய் ஆசிரியர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனா நல்லதோ கெட்டதோ நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கும் உனக்கு பிரியமானவர்களுக்கும் திரும்பி சேரும் அப்படிங்கறத நல்ல மனசுல பதிய வச்சுக்கீங்க. அதனால யாருக்குமே நீங்க கெடுதி செய்யக்கூடாது. யாருக்குமே நல்லதுதான் நினைக்கணும். நல்ல நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தடைக்கல்லாம் இருக்கோ, நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தடைக்கல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தெளிந்த நீரோட போல நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுக்கு என்ன வேணும்னா மனசுல வைராக்கியம் வேணும். மனசுல வைராக்கியத்தை நம்ம கெட்ட பழக்கங்களையும் விட்டு எரிஞ்சிட்டு நம்ம நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும்ங்கிற வைராக்கியத்தோட நீங்க படிக்கணும். வைராக்கியம் மனசை எப்படி கட்டுப்படுத்துறது? ஒரு 4 பேரு சேர்ந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மனசை கட்டுப்பாடுபடுத்தணும். இன்னைக்கு காலையில 10 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் பேசக்கூடாது அப்படின்னு வைராக்கியம் எடுத்தாங்க. வைராக்கியம் எடுத்துட்டு 5 மணி 55 நிமிஷம் ஆச்சு. முதல்ல இருந்தவன் சொன்னா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு அப்படின்னா போச்சு அவனுடைய வைராக்கியம். 2வது தான் இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்லடா, அதுக்குள்ள ஏன்டா நீ பேசுன அப்படின்னா. 3வது சொன்னா அவன் தான் பேசுனா, நீயும் ஏன்டா பேசுன அப்படின்னா. 4வது சொன்னா நான் ஒருத்தன் தான்ப்பா பேசல அப்படின்னா. அப்ப 6 மணிக்குள்ள எல்லாருமே பேசிட்டாங்க. அப்படிங்கிற போது அந்த வைராக்கியம் மனசு கட்டுப்பாடு இல்லாம போனதுக்கு காரணம். அதனால மனசை
கட்டுப்பாடு. நீ என்ன சொல்றியோ அதை மனசு வந்து கேட்கணும். வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து உனக்கு வந்து வாய்ப்பை தான் கொடுக்கும், உத்தரவாதத்தை வந்து கொடுக்காது. எல்லாருக்குமே வாழ்க்கை வந்து வாய்ப்பை கொடுக்கும், உத்தரவாதத்தை கொடுக்காது. வாய்ப்பு அதாவது உனக்கு இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீங்க பள்ளிக்கூடத்துல வந்து படிக்கிறீங்க, படிச்சு என்ன ஆகணும், நல்ல முதல் மாணவியா வரணும், நல்லா படிக்கணும், வாழ்க்கையில பெரிய வேலைகளுக்கு போகணும், அப்பா அம்மாவை காப்பாற்றணும். அந்த மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். அதாவது வீழ்வதல்ல தோல்வி. நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா அது வந்து தோல்வி கிடையாது. திருப்பி எழுந்திருக்காம இருக்கீங்க பாத்தீங்களா, அதுதான் தோல்வி. இப்ப பாக்ஸிங்ல வந்து ஒருத்தன் எதிரியை வந்து அடிச்சு கீழே விளத்தட்டினாலும் அம்பையர் என்ன அவனுக்கு வந்து டைம் கொடுப்பாரு. 1 2 3 4 கவுண்டிங் பண்ணுவாரு. 10 எண்றதுக்குள்ள அவன் எழுந்திருக்கணும், திருப்பி அவனை அடிக்கணும், ஜெயிக்கணும். அதே மாதிரி தப்பு செய்யறது தவறது வந்து மனித இயல்பாகுது. நம்ம எல்லாமே மனுஷங்க தான். ஆனா ஒரு பரீட்சையில நீ மார்க் கம்மியா எடுத்துட்ட, ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா வந்து நம்மளால முடியல, அவ்வளவுதான் வந்து மனசு சோர்ந்து நீங்க இருந்துடக்கூடாது. அதுதான் வந்து உனக்கு வந்து தோல்வி. ஆனா திருப்பி நான் படிப்பேன், அடுத்த பரீட்சையில வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன், இல்ல நல்ல மார்க் வாங்குவேன், 75% வாங்குவேன் அப்படின்னு நீ கஷ்டப்பட்டு படிச்சேன்னா அது வந்து உனக்கு வந்து வெற்றி. அதனால கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிங்க, வாழ்க்கையில நல்ல முன்னேறுங்க. மாதா பிதா குருக்கு வந்து மரியாதை கொடுங்க, வாழ்க்கையில நல்லா முன்னேறுங்க. கடைசியா ஒன்ன சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புறேன். பைபிள் அப்படிங்கிறது வந்து தேன், பைபிள் இஸ் ஹனி. பைபிள் வந்து ஏன் ஹனி அப்படிங்கிறனா, எந்த இனிப்பை சாப்பிட்டாலும் வந்து ஓரளவு சாப்பிட்டாச்சுன்னா திகட்டிடும். ஆனா பைபிள் வந்து நீ எவ்வளவு படிச்சாலும் தேன் மாதிரி திகட்டாது. தேன் எவ்வளவு சாப்பிட்டாலும் என்ன உடம்புக்கு நல்லது. எனவே பைபிள் ஒரு ஹனி. அதாவது ஒரு இந்த வயசுல ஒரு 10 வயசுல படிக்கிறத நீ புரிஞ்சுக்கிற அர்த்தம் வந்து 20 வயசுல நீ அதிகமா புரிஞ்சுக்குவ. படிக்கதான் எதுவுமே வந்து புரிஞ்சுக்க முடியும். பைபிள்ல வந்து வாழ்க்கையின் தத்துவங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு. பைபிளை வந்து நல்லா படிங்க. செய்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். இந்த குரலுக்கு அர்த்தம் வந்து நீ 15 வயசுல நீ படிக்கிறதுக்கும் 20 வயசுல நீ படிச்சு புரிஞ்சுக்கிற அர்த்தத்துக்கும் நிறைய இருக்கு. இப்போ வந்து 10-15 வயசுல இருக்க நீ அதை பத்தி நீ படிக்கிற, அதே 15 வயசுல நீ 30 வயசுல படிச்சு பாரு, அதுக்கான அர்த்தம் வந்து இன்னும் ஆழமா புரியும். பைபிள்ல வந்து ஃபெய்த் 4வது அதிகாரம் 3வது வசனம் என்ன இருக்கு அப்படின்னா, கேளுங்கள் விதைக்க தெரிந்த ஒருவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் வழியில் விழுந்தன, வழியில் விழுந்த விதைகள் பறவையால் பட்சிக்கப்பட்டன. சில விதைகள் பாறையில் விழுந்தன, பாறையில் விழுந்த விதைகள் முளைத்தன. அங்கு மண் ஆழமில்லாத காரணத்தால் வெயில் பட்டு கருகின. சில விதைகள் முள்செடிக்குள் விழுந்தன, முள்செடிக்குள் விழுந்த விதைகள் முட்களால் நெருக்கப்பட்டு அழிந்தன. சில விதைகள் நல்ல விளைநிலத்தில் விழுந்தன. விளைநிலத்தில் விழுந்த விதைகள் 30ஆக 60ஆக 100ஆக போகம் தந்தன. அப்ப ஒரு விதைக்க தெரிஞ்சவன் விதையை எடுத்துட்டு போறான். வழியில விழுகுது, வழியில விழுந்த விதைய பறவைகள் தின்றது, பாறையில விழுந்த விதை முளைச்சு கருகிறது, முள்ளுல விழுந்தது காணாம போயிருது. நல்ல விளைநிலத்தில் விழுந்த விதை நல்ல 100 போகம் தருது. அப்ப அந்த விதையானது எது? உங்க வாழ்க்கையை வந்து நீங்க எதுல விதைக்க போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி நல்ல விளைநிலமா பார்த்து விதைச்சு நல்ல பண்புள்ள குழந்தைகளா வந்து நீங்க வளர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும். இல்லாதவனுக்கு இருப்பவனிடம் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து மீண்டும் எடுக்கப்படும். இதுக்கு அர்த்தம் அதாவது இருக்கவங்க கிட்ட இருந்து எடுப்பாங்க, இல்லாதவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனா இருப்பவனிடம் கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. அர்த்தம் பார்த்தா, ஒரு முதலாளி இருந்தாராம், அவர் கீழே வந்து 3 வேலையாட்கள் இருந்தாங்க. அவரு ஒரு பணி நிமித்தமா வெளியூர் போறாரு, நான் வர ஒரு 3 மாசம் ஆகும் அப்படின்னு ஒரு வேலையாளர் கூப்பிட்டு 4 காசை கொடுக்குறாரு. இன்னொரு வேலையாளர் கூப்பிட்டு 2 காசு கொடுக்குறாரு. இன்னொரு வேலைக்காரனை கூப்பிட்டு 1 காசு கொடுக்குறாரு. போயிட்டு 3 மாசம் கழிச்சு வரவேண்டு போயிடுறாரு. இந்த 4 காசு வாங்கணும் என்ன பண்ணா, அதை வியாபாரத்துல போட்டு முதலீடு பண்ணி அதை 8 காசு ஆக்கி வச்சிருந்தான். 2 காசு வாங்கணும் என்ன பண்ணா, அதை வியாபாரத்துல போட்டு 4 காசு ஆக்கி வச்சிருந்தான். அந்த முதலாளி திரும்பி வந்தார். திரும்பி வந்து
அந்த 4 காசு கொடுத்தவன்கிட்ட கேட்டார். அவன் சொன்னா, நான் நீங்க கொடுத்த 4 காசை 8 காசு ஆக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. அவன் அதுக்கு முதலாளி சொன்னாரு, உனக்கு நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ அதை ரெட்டிப்பாக்கினாய், அதனால் உன்னை சகல காரியங்களுக்கும் அதிகாரியாக்குவேன் அப்படின்னு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. 2 காசு கொடுத்தவன கேட்டாரு, நான் 4 காசு ஆக்கி வச்சிருக்கேன். அதுக்கு அவர் சொன்னாரு, நான் கொஞ்சத்திலும் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ அதை இரட்டிப்பாக்கினாய், அதனால் உன்னை சகல காரியங்களுக்கும் அதிகாரியாக்குகிறேன் அப்படின்னாரு. இந்த 1 காசு கேட்டவன்ட்ட கேட்டாரு, என்ன பண்ண நீ அப்படின்னு. அவன் என்ன பண்ணா, ஐயா நீங்க கொடுத்த காசு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க கோவப்படுவீங்க, அதனால அந்த 1 காசை நான் பத்திரமா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு மண்ணுக்குள்ள புதைச்சு எடுத்து கொண்டாந்து கையில கொடுத்தாராம். அப்ப அவர் சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்காக என்னை கோபக்காரன் என்றும் என்னை பட்டயத்தை திடுவன் என்றும் நீ சொன்னதால் உன்னிடத்தில் உள்ள அதையும் நான் எடுத்துக்கொள்வேன், அதையும் எடுத்துக்கிட்டாராம். அதனால இதுல இருந்து என்ன தெரியுது, உண்மை, உழைப்பு, உயர்வு. நீ உண்மையா உழைச்சேன்னா கண்டிப்பா உயரலாம். ஆகவே நீங்களும் உயர்ந்து உங்க குடும்பமும் இந்த இந்திய நாட்டை உயர்த்துவோம் என்று வைராக்கியம் எடுத்து இந்த சுதந்திர தின நன்னாளில் நீங்கள் உறுதிமொழி எடுத்து வளமுடன் வாழ வேண்டுகிறேன். வாய்ப்பளித்த